அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம ஆதி தக்வாஹா. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹலாலன் தய்யிபன் முபாரக்கன் யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அம்மா பஅத். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபض்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ அஹாத்தத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من صلى علي صلاة صلى الله عليه بها عشرة. من صلى علي صلاة واحدة صلى الله عشر صلاة وحتى عنه عشر خطايا ورفع له عشر درجات. وأول الناس بي يوم القيامة أكثرهم علي صلاة. رواه الترمذي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் கருணையும் காரூண்ய நபி தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், உத்தம கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், நம்முடைய மூதாதையர்கள், தாய் தந்தை, மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் முழுக்க உண்டாவதாக. நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து நம்மை சாலிஹீன்களோடு அப்ரார்களோடு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹ் நம்மின் மீது செய்த மிக பெரும் பேரருள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஹ்திஹிம் வ ஆஃபிஹிம் வர்ஸுக்ஹும் தக்கப்பல் மின்னா அமலன் சாலிஹா. ரஜபுடைய மாதத்தை கொடுத்து அதில் 27ஆம்
இரவாகிய மேராஜுன் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் கொடுத்து இன்னும் ஒரு சில தினங்களிலே ரஜபுடைய நாட்களை முழுமையாக அல்லாஹ் நம்மிலிருந்து எடுத்துக்கொள்வான். நமக்கு இந்த ரஜபை கொடுத்து பிறை 27 அன்று இராவிலே விழித்து அமல் செய்து நோன்பு நோற்று அவனுடைய அருளை அடைந்தமைக்காக லாக் சுக்கூர், கோடான கோடி சுக்கூர்கள் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். வஜ்புர்னா பில் அமாலி சாலிஹா, சாலிஹான அமலை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வலியுறுத்தி அமல் செய்ய வைப்பானாக. நம்முடைய சோம்பல்தனத்தை நீக்கி வைப்பானாக. நம்முடைய குறைபாடுகளை, நம்முடைய பலகீனத்தை, நம்முடைய உடம்பில் உண்டான அசட்டுத்தனத்தை நீக்கி குவத்தையும் அதிகமான ஆர்வங்களையும் அமல் செய்கின்ற மனோபக்குவங்களிலே விரைவையும் அல்லாஹ் நமது உடம்பிலே தாக்கத்தாக முழு உலக சமூக மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்து நம்மை நோக்கி பாரிக் லனா ஃபி ரஜப முடியும் நிலையும் வஷபான் நம்மை தொடும் நிலையும் நம்மிடத்திலே இருக்கு. அதில் மிகப்பெரிய ஒரு அருள் இரவை அதிலேயும் அல்லாஹ் வச்சிருக்கான். மனிதனுடைய விதிப்பயன் கலாக்கதிரை மாற்றி அமைக்கும் நிலையும் அல்லாஹ் வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இந்த ரஜப் போன ரஜபில் உள்ளவர்கள் இந்த ரஜபில் இல்லை. இந்த ரஜபில் நாம் முடித்து விட்டோம். அடுத்த ரஜபு நம்மிடத்தே வருமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டும். அல்லாஹ் ரசூலை நெருங்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை எடுத்து ரசூல் ஏவியதை நாம் நமது வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டும். துவா செய்யும்போது இதுபோன்று இன்னும் பல மடங்கு ரஜபுகளையும் ஷாபானையும் ரமலானையும் அல்லாஹ் தர ரெடியாக இருக்கான். ஆனால் அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய நாம், நமக்குள் தான் சந்தேக வாழ்க்கை இருக்கு. அது இருக்கக்கூடாது. மன உறுதியோடு பக்குவத்தோடு அடைகின்ற பொழுது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்ற மன உறுதி இருக்கும்போது அந்த உறுதி உள்ள மக்களுக்கு அல்லாஹ் அதை தர ரெடியாக இருக்கான். நாம் சிந்திக்கணும். நமது வாழ்வை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஆயத்தங்களை நாம் தயார் செய்யணும். ஏன் நமது வாழ்வுகளிலே அதை நாம் தயார் செய்வது என்பது இல்லை. அமல் என்பது அறிவாற்றல்களை பெருக்கவும் நமது மனக்குறைகளையும் மன நோய்களையும் குன்றிய நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரும் மருந்தாக அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் சொல்லும்போது உங்கள் மௌஇதத்தில் ஹசனான்றான். இந்த வாழ்வு இருக்க மௌஇதத்தில் ஹசனா நம்மை ஹசனைனிகளாக ஆக்கும். நம்முடைய உடலை, நம்முடைய உயிரை, நம்முடைய அந்தரங்கத்தை, நமது வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை, மனைவி மக்களை ஹசனைனியாக மாற்றி அமைக்கும். அஹ்சனுல் ஹாலிகீன்களாகவும் அமைக்கும். இதற்கு நம்மிடத்தில் ஒரே ஒரு முயற்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா. நம்மை ரசூலை அடைவதற்கு யார் முயற்சிக்கின்றர்களோ அவர்களுக்கு பாதைகளை, வழிகளை, குவத்துக்களை நாம் கொடுப்போம்ட்டான்ல. அதை நாம் பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? உலகந்தோறும் பயான்கள் வாழுகள் நடைபெறுகின்றது. ஆனால் 10% மக்கள் தான் ஆர்வமாக செல்றாங்க. இவர்களெல்லாம் மூமினீன் முத்தகீன் மூமினாத். மற்றவர்கள் எங்கே? செத்து பித்து பிடித்து விட்டார்களா? மாண்டு விட்டார்களா? துனியா அவர்களை கவ்விக்கொண்டது. ஒரு வஸ்துவை எடுக்கும்போது நம்ம கையில் எடுக்க முடியலன்னு சொன்னால் கொரடு கொண்டு பிடிப்பதை போன்று இந்த உலகம் குரட்டு கைகளால், குரட்டு வாழ்க்கைகளால் நம்மை இறுக்கி பற்றி பிடித்து விட்டது. நம்மை விடுவிக்க வழி இல்லை. வமா தௌஃபீகி இல்லா பில்லா. அல்லாஹ் அருள் மாலித்தாலே தவிர அதிலிருந்து விடுபட வைக்க முடியாது. மல்ஊன் என்னும் ஷைத்தான் என்னும் மல்ஊன் நம்மை சூழ்ந்து இருக்கான்.
ஆனால் அதுக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வல்லாஹு பிகுல்லி ஷைஇம் முஹீத். உங்களை அல்லாஹ் மிக அருகாமையில் சூழ்ந்திருக்கான். அந்த சூழ்ந்திருக்கின்ற அல்லாஹ் ரசூலை நீங்கள் ஏன் பெற்று அனுபவிக்க முடியவில்லை? ஒருத்தர்கிட்ட போய் அழகான உணவு தர்றோம், பசவான உணவுகள். மனிதன் நினைக்கிறது அதிக உபரியாக கரியும் ருசியும் தான் ருசின்னு நினைக்கிறான். அதுவல்ல. இருந்தாலும் உலக வாழ்விற்கு அது அவசியம். அது எப்படி அவசியமாக நினைக்கின்றான தன்னம்பிக்கையில், அந்த நிலைகளில், சத்தியத்தின் மூல நிலைகளில் இவன் தன்னை அறிவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இருந்தால் தானே அவன் வெற்றி பெற முடியும். 99 விழுக்காடுகள் ப்ரெசண்ட் மாங்காய் மலைய மடச்சிகளாக இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சொல்லப்போனால் என்னை போன்ற அறிவாளி இல்லைன்வாங்க. படிப்பை வைத்தும், பட்டத்தை வைத்தும், பைரங்கத்தை வைத்தும், பொருளை வைத்தும், ஆட்சி அதிகாரங்களை வைத்தும் தான் இவங்க இப்படி இருக்காங்க. அல்லாஹ் ரசூல் ஏவியதை இவர்கள் எடுத்துக்கொள்வது என்பது அறியா புதிராக இருக்கு. காரணங்கள் என்ன? அல்லாஹ் நம்மை படைத்தான். ரசூல் 1,24,000 நபிமார்கள் வழிகாட்டினார்கள். அதிலே மேன்மைக்குரிய தலைமையான செய்யிதுல் நபி செய்யிதுல் முக்தார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நேரான நெறிமுறைகளை 4 பாதையில் காமிச்சிருக்காங்க. சொல், செயல், நடைமுறை, மௌனம். ஆனால் ஆணவத்தாலும் நஃப்ஸுக்கு அடிமையானும் நஃப்ஸை எஜமானாக எடுத்துக்கொண்டு இவர்கள் வாழ்வை தடம் புரண்டவர்களாக பொய்யும் புரட்டையும் மக்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்தை நீதியாக வென்று விடலாம் என்று அவர்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு காலமும் முடியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தம் பிஸ்ஸூ. அவர்கள் வாழ்வில் நடந்ததை சூசகமாக அல்லாஹ் இதை எடுத்து காமிக்கிறான். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தம் பிஸ்ஸூ. மானிட சமூகத்தில் ஒரு தசை, ஒரு கட்டி ஒன்று உண்டு. அது அம்மாரா, மிக பேராசை மிக்க ஒரு நஃப்ஸ். அம்மாரத்தம் பிஸ்ஸூ. அது விரைவில் தீமைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். தீமையின் பக்கம்தான் நிலைக்கும். நல்லவைகளை, நாதாக்களை, நல்லோர்களை, உபதேசங்களை பின்பற்றுவதிலிருந்து அவர்களை வழித்தடங்களிலே புரள வைக்கும். அவர்கள் எப்பொழுது வேதனைப்படுவார்கள்? ஹை ஹாத்த லிமா தூஅதூன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த நாள் வந்து விட்டதற்கு பிறகு, அந்த வாக்குறுதி கொடுத்தப்பட்ட நாளில் எல்லா மூமின்களும் வெற்றி பெற்ற அவர்களுக்குரிய வரிகளை பெற்று ரொம்ப ஹாயாக சந்தோஷமாக இருக்கும்போது தான் நான் இப்படி இல்லையே அப்படி இல்லையே என்று அவர்கள் வருத்தப்படக்கூடிய காலங்கள் வரும். அந்த காலத்தை தான் என் உபதேசத்தை கொண்டு அவர்களை வெல்ல வைப்பதற்காக நான் உபதேசிகளையும் அல்லாஹ் வச்சிருக்கின்றான். அதையே அவங்க கேட்க முடியல. உபதேசத்தினுடைய நோக்கங்கள் என்ன? காலில் தைத்த முள், ஊசி, வேதனை தரும் கல் முள் காலின் குதிங்காலின் அடியிலே தைத்து விட்டால் இரத்தம் பீறிட்டு வந்து வலி ஆரம்பிக்குது. அந்த வலியின் மூலமாக நம்முடைய சுயநலங்கள் கெட்டு போகுது. நடக்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் ஆன்ற வேதனை. மனித உடலில் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால், ஒரு நம்பலம் ஏற்பட்டு விட்டால், ஒரு சிறிய கீறல் ஏற்பட்டு விட்டால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. கதறோம். அப்படியே நீங்கள் பிரட்டி பாருங்கள். முழு ஜடலத்தையும் அல்லாஹ் படைத்து அவனை அடிபிணிய வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நப்சு இந்த ஆத்மாவை பரிசுத்த படுத்துவதற்கு அமல்களையும் கொடுத்து இவன் அல்லாஹ் சொன்னதை கேட்கலேண்டா, அல்லாஹ்வுடைய மனம் என்ன வலிக்கும். தன்னுடைய படைப்பை, தான் படைத்த படைப்பை, தான் கொடுத்த உருவத்தை அப்படியே தூக்கி நரகத்தில் போடுறான்டா. அல்லாஹ் போடலை, நம்முடைய நப்சு போட வைத்தது. கேட்குமா? முரட்டு நப்சு.
கிழட்டு சிங்கத்தை கூட நம்ம அதை நெத்தியை தடவி பழகி அதை பிடிச்சி மேலே உட்காரலாம், அதோட படுக்கலாம், அதோடைய தலையில் தலை வச்சு படுக்கலாம் முரட்டு சிங்கத்தை. ஆனால் அல்லாஹ் கொடுத்த இந்த உடம்பு உனக்கு வளையாது, உன் பேச்சை கேட்காது. காரணம் என்ன? ஷைத்தானின் மூர்க்கத்தனமான தன்மை. நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஷைத்தான் நமக்கு உபதேசிப்பான், யாரை கொண்டு? நேரடியாக இல்லை, மனிதனை கொண்டு சேருவான். அதை செய்யாதே, இதை செய்யாதே. ஒருத்தன் கல்வி கற்க போகிறான், அங்கே சொல்லுவான், டேய் இதெல்லாம் சரி வருமாடா, அஜர்த்த மாதிரி தொப்பி போட்டு ஜிப்பா போட்டு மிஸ்கின் மாதிரி இப்படி போய் நீ கல்வி கற்றுக்கிட்டு இருக்காதடா அப்படின்ட்டு ஒருத்தன் மூலமாக சொல்லுவான். இன்னும் ஒரு ஷைத்தான் வருவான், அவனும் மனித உருவத்தில் வருவான். எப்படி வருவான்? மனிதனை கொண்டு தான் வழி கெடுப்பான், நேரடியாக ஷைத்தான் வர மாட்டான். டேய் நீ போய் அதை செய்யடா, இதை செய்யடா, உலகத்தில் அதை செஞ்சுக்கலாம், ஐடி படிச்சுக்கலாம், அல்லது இது படிச்சுக்கலாம், இன்ஜினியர் படிச்சுக்கலாம், அல்லது நம்ம டாக்டர் ஆகிக்கலாம், எல்லாம் சொல்லுவான். அங்கே போனால் எல்லா தவறையும் கொண்டு வந்துடுவான். நமக்கு தெரியாது, நாம் போட்டிருக்கக்கூடிய வெள்ளை ட்ரெஸ், சுத்தமான ட்ரெஸ் நம்முடைய மேனியை மிளற வைக்குமே தவிர அந்த நர்ஸுன்னும் அந்த நிலை பக்குவ பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு உஸ்தாது இடத்துல ஒரு மாணவர் 23 ஆண்டு காலங்கள் கல்வி கேட்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த உஸ்தாது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது முதலிலே கண்ணில் படுவது இந்த மாணவன் தான். அந்த அளவுக்கு உஸ்தாதுக்கு ஹிதமத், வேலை செய்கிறது, அவங்க சொல்ல கேட்குறது, அவங்க கூப்பிட்றதுக்கு முதல் இவர் ஆஜராக இருக்கிறது. அப்போ அந்த உஸ்தாதுகிட்ட நீங்கா ஒரு இடம் நஃப்ஸில் பிடிச்சிட்டார். 23 ஆண்டு காலங்கள் கல்வி கற்றுவிட்டு அவரை விட்டும் நிலைகளில் உஸ்தாதும் அந்த மாணவனும் பிரியா விடை பெறுகின்ற பொழுது இருவருமே அழுது விட்டார்கள். உடனே உஸ்தாத் சொன்னார், தம்பி 23 ஆண்டு காலங்கள் என்னிடத்தை நீ கல்வி கட்ட, அந்த கல்வி உனக்கு பிரயோஜனம் அளிக்குமா? நீ அந்த கல்வியை எடுத்துக்கொண்டாயா என்பதை டெஸ்ட் பண்ணுவதற்கு உன்னுடைய அமல் தான் தேவை. அல்லாஹ் என்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீ உளுந்து அடித்து பள்ளிவாசல்ல போய் தொழுகணும். அடுத்து அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை ஓதணும், குர்ஆனை. அடுத்து மாநபியின் மீது ஸலவாத்து சொல்லணும். தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதன், நிர்மூட மூடிகளே நல்லா கேளுங்க, உடம்பு பெருத்து புண்ணியம் இல்லை, வவுறு பெருத்து புண்ணியம் இல்லை, அதெல்லாம் பீப்பை, நரகத்திற்கு தான், காத்தடித்த பை நரகத்திற்குத்தான். ஆனால் இப்போ சொல்கிறது இருக்கணும், உங்கள்கிட்ட தொழுகை இருக்கணும், குர்ஆன் ஓதுறது இருக்கணும். மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர, என்னுயிர் தாஹா திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயால் மலர்ந்த ஒரு அருள்மொழி, நற்மணம் மொழி, கஸ்தூரி நபி சொன்ன மொழி. எந்த ஒரு மனிதன் என் மீது ஒரே முறை ஸலவாத்தை சொன்னானோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை வாலா ஆலிஹி வாஹ்ல பைத்திஹி அஜ்மஈன் என்று ஒரு முறை ஒரு ஸலவாத்தை சொன்னானோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷர, அந்த மனிதனுக்காக அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை சொல்கிறான். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், லாக் லாக் சுக்கூர். மர மண்டைகளே, நாம் சிந்திக்கும் ஆற்றல் உடையவளாக மாற வேண்டும். அமல் செய்யும் நாம் உயர்ந்த மக்களாக, ஆழா மட்டமாக நாம் ஆக வேண்டும். ஒரு ஸலவாத்தை சொன்னால் நம்ம படைத்த எஜமா அல்லாஹ் 10 முறை சொல்கிறான். 10 விதமான அருள் புரிகிறான். அந்த அருள்களில் ஒன்று மாநபியோடு நம்மை இணைத்து வைக்கின்றான். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், லாக் லாக் ஷுக்கூர். இதை விட என்னங்க வேணும்? ஒரு காதலனுக்கு காதலி, காதலிக்கு காதலன் கிடைத்து விட்டால் இருவருமே உயிருக்குயிராக நேசிப்பதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ உள்ள காதலியெல்லாம் காதலிச்சிட்டாளுங்க அப்படின்னா ஹவாரியூ அப்படின்ட்டு போயிட்டாங்கிட்ட, ஹே ஹவாரியூ அப்படின்ட்டுவாங்க அடுத்தால. இங்கே வெறும் ஹவாரியூ, அங்கே என்ன ஹே ஹவாரியூ.
அது அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. தீ பற்ற வச்சா விறகு இருக்க வரைக்கும் எரியும், விறகு இருக்க வரைக்கும் சுடும். அப்போ விறகு தீயாக மாறி சாம்பலா கங்கா மாறிடுச்சின்னு சொன்னால் அப்புறம் புஷ்ஷுண்டு ஊதுனா சர்றன்னு பறக்கும். அதுதான் இன்றைக்கி உள்ள காதன் காதலி. உயிரை மதிக்கும், உயிரை நேசிக்கும், உயிரை அடைந்து அனுபவிக்கும் ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர 10 முறை செலவாத்தை சொல்லி 10 விதமான ரஹ்மத் கிருபை செய்கிறான். 10 10 20. அதில் மூலதானம் மாநபியை அடிக்கடி தரிசிக்கின்ற பாக்கியத்தை பார்த்து கொண்டே இருக்கும் சுவனபதியில் அல்லாஹ் நம்மளை போடுறான். அப்படி எப்படி காதலன் காதலி கிட்ட உட்காந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி மாநபியின் செலவாத்தின் மூலம் ஏற்படுகின்ற காதல் அந்த நபியை அனுபவிக்கின்ற நிலையை எல்லாம் கொடுக்குறான். சுபஹானல்லாஹ். அதுக்குத்தான் கல்வி தேவை. அறிந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் கல்வியை பற்றி அறிவு அவர்களை வலியுறுத்துவதற்கு காரணங்கள் என்ன? நம்ம பிள்ளை வழி கட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளை யார் பேச்சையும் கேட்டு வீணாயிடக்கூடாது, இதை செய்ப்பா அதை செய்ப்பா தொழுவுப்பா, அதெல்லாம் வாங்க சொல்லணும், பேசாமல் இருப்பான். டே செய்தான் சொல்லுவான், டே நானே தொழுகலை, நீ என்னடா என் கூட்டாளி நீ தொழுவுற, நானே கல்வி கற்றுக்கலடா, மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தேன் விளங்குதா, நானே அல்லாவுக்கு அடிபணியில் நீ ஏடா படிக்கிறேன்னு சொல்லுவான். அதனால தான் நிர்மூட மூடிகளுக்காக தொழுகையிலேயும் காமத்திலேயும், அதாவது பாங்கிலேயும் காமத்திலேயும் ஹையா அலல் ஸலாஹ் ஹையா அலல் ஃபலாஹ் சொல்லப்படுது. பிரத்யேகமாக காமத்தில் கது காம திஸ்ஸலா கது காம திஸ்ஸலா, மவுத்து உன்னை நெருங்கி விட்டது, மவுத்துக்கு தயாராக இருப்பவனே தொழுகையை முடித்துக்கொள். இதெல்லாம் கேட்கலேண்டாதான் 3 கட்டு கட்டலிலே 3 கட்டு கட்டையிலே 4 காலு கட்டலிலே கிடத்தாட்டிடுவார் 3 கட்டு கட்டுவாங்க. காலில் ஒரு கட்டு, வவுத்தில் ஒரு கட்டு, தலையில் ஒரு கட்டு. இப்போ சொல்லுவாங்க வாயில் மண் விழுந்து போச்சு. 4 கால் கட்டலில் படுக்க வச்சிருவாங்க. பள்ளிவாசலில் பல லட்சம் பேரை குளிப்பாட்டியிருப்பாங்க. அந்த கட்டலில் போட்டு கழுவுன்னு கழுவி மீனை உரசுற மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி அப்புறம் அந்த கட்டை போட்டு கபூரில் கொண்டு தள்ளிடுவாங்க. மண் விழுந்துச்சா ஹவா அன் மன்சூரா. மின்ஹா ஹலக்னாக்கும் வன் மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. கபூரில் கொண்டு வச்சு சொல்லுவாங்க, எல்லாம் புடிமண் போடுங்க அவனுக்கு. புடிமண் போட்டு அடக்கின பிறகு குச்சியெல்லாம் வச்சு ஓலைப்பையெல்லாம் வச்சு அடக்கின பிறகு சொல்லுவாங்க, எல்லாம் துவாவுக்கு பின்னாலே வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. அப்போ இவன் வாயில் மண், அவன் வாயில் குஸ்கா அல்லது பிரியாணி, வசதியை பொறுத்து. நம்ம அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்குறோமா, ரசூலுக்கு கட்டுப்படுறோமா, கல்விமான்களை மதிக்கிறோமா, கல்விமான்களுடைய கல்விகளை கற்க முயற்சிக்கின்றோமா? என்னப்பா இது? யார் சம்பாதித்தும் யாருக்கும் நிறைவேற்ற முடியாது. அவனுடைய தலையில் உள்ளது நடக்கும். இருந்தாலும் கூட அந்த கல்வி பரிசுத்தப்படுத்தினால் அந்த தலையின் நசீபு மாற்றி அமைக்கப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லம் யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு ஹுவ மௌலானா. மௌலானா வகையை அல்லாஹ் அதை மாற்றி அமைப்பான். தீங்க துவா பிரார்த்தனையின் மூலமாக யாராவது பத்வா செஞ்சுட்டா அப்படி ஆகி போயிடும். பத்வாவிற்கு ஆளாகாதே. தன்னை அடிமைத்தனத்தில் குருடர்களோடு பாவிகளோடு நம்மை வழி எடுப்பவர்களோடு இணையாதே. இல்லையேல் சுற்றியலில் தேவையில்லாத துருப்புகளை தட்டி எறிவதை போன்று நம்மை தட்டி கபருக்குள்ளே போட்டுருவான்ல. அப்போத்தான் நினைப்பான், ஆஹா சொன்னாங்களே கேட்கலையே, அவங்க எங்கே பார்க்கலான்டா, எங்கே பார்ப்பேன், உன் கண்ணுக்கே தெரியாது பக்கத்தில் இருந்தாலும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மிக்க மாதங்களையெல்லாம் தர்க்கத்திலும் விவாதத்திலும் சண்டையிலும் குழப்பத்திலும் அமல் செய்ய விடாமல் கெடுப்பது ஷைத்தான் அல்ல. ஷைத்தானை நீங்கள் நட்புகளாக வைத்திருக்கும் அந்த நட்பு தான் உங்களை நாசப்படுத்துது. புனிதமான இரவு 1000 வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் தர்றான்.
இந்த ரஜபு போயிருச்சு, அடுத்த ரஜபில் இருப்போமா? சொல்ல முடியாது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அல்லது அடுத்த மாதங்களில் மௌத்தாயிட்டாண்டா அடுத்த ரஜபு கிடைக்காது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும். ஒரு செலவாத்தில் அல்லாஹ் 10 செலவாத்து சொல்கிறான், 10 ரஹமத்து செய்கிறான், பல்வேறான பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கிறான். மும்முறை திரிசூல் மாதிரி 3 முறைகளில் 3 நிலைகளை எல்லாம் கொண்டு வர்றான். ஆகையினால் நாம் சத்தியத்தை நோக்கி விரைந்து நல்ல பல அமல் செய்ய முயற்சிக்கணும். மனிதனுடைய கடமை, அன்றாடு சில கடமைகள் உண்டு. உடல் உபாதைகளை காலையிலே கழிப்பது, குளிப்பது, ஆடையை மாற்றுவது, உண்ணுவது, அலுவல்களை பார்ப்பது, குடும்பத்திற்கு தேவையான பொருளை சேமிப்பது. இது உடல் சம்பந்தப்பட்டவை. அப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா திருமணம், புள்ள பேர், சம்பாத்தியத்தெல்லாம் அவர்களை கவனிக்கிறது, கல்வி ஞானங்களை ஊட்டுறது. ஆனால் அல்லாஹுடைய கடமை அப்படி அல்ல. அதிகாலையில் எழுந்திரித்தவுடன் ஒளி செய்துவிட்டு அல்லாஹுவை வணங்கச் செல்வது. சுபுடைய தொழுக சுன்னத்து 2, ஃபர்லு 2. அதற்கு பிறகு அமர்ந்து இஸ்ராக் வரை தஸ்பீ திக்ரு பிக்ரு செய்கிறது. அதுக்கு பிறகு இஸ்ராக் தொழுகிறது. அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது. பிறகு ரொட்டீனா உலக வாழ்க்கைக்கு போகிறது. பிறகு லொஹர், பிறகு அசரு, பிறகு மகரிபு, பிறகு இஷா. அப்போ அசருக்கு செய்ய வேண்டிய தஸ்பீ திக்ரு பிக்ரு, மகரிபில் ஓத வேண்டிய மாமூலாத்தான சூறாக்கள் திக்ரு பிக்ரு, அதே மாதிரி இஷாவுக்கு பிறகு நாம் படுக்கும்போது ஓதக்கூடிய மாமூலாத்துகள் எல்லாம் ஓதி சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இவனுக்கு சொருகிறதா இருந்தால் சொருகலாம். அதில் இப்போ வீரா பிடிச்சவர்களுக்கு தான் நிறையா இருக்காங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் காதில் வாங்காமல் இருந்துடுறது, ஏதாவது ஒன்று சொன்னால் சட்டை பண்ணாமல் இருந்துடுறது. என்ன செய்கிறது? நம்ம அவங்க கடமையை செஞ்சிடணும். அங்கே வருவாங்க, நீங்கள் தான் சொன்னீங்களேங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ இந்த உள்ளே இருக்காங்க பார், திறந்து பார்த்தா மின் ஹிலால், ஒரு முடியில் 33 முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கும். கையில் 10 விதமான மோதிரங்கள், அவருடைய நறுமணங்கள் கஸ்தூரி, சாண்டல், இவைகளை விட நறுமணமாக அந்த ரூம்புகள் இருக்கும். நான் சொன்னேன், கேட்கல. இந்த ஊத்த உடம்பை வச்சு அங்கே என்னை வழி கெடுத்துட்டேன், நானும் உன்னையை கெடுத்துட்டேன். இங்கே பாரு, இவங்க என்னை விடமாட்டுறாங்க. அவங்கள்ட்ட கேளு, விடுவாங்களா? அவங்க பார்த்தாவே சொல்லி விட்டுருவானுங்க. அதனால தான் கணவன் மனைவி உலகத்தில் வாழும்போது ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சிருங்க. ஒரு கால் உங்களையும் உருளி நான் எல்லாம் மாற்றி கொடுப்பான். இல்லை எப்படின்னா என்ன, நாத்தப்பை, பீப்பை, காத்தடிச்சப்பை, அப்படித்தான். பார்க்க எவ்வளோ குண்டா அழகாக வவுறு தள்ளி கட்டையாக நல்ல கண்ணங்களாம் பஸ்ஸுண்டு பலூன் மாதிரி மாம்பழம், சிங்காரக்கனி மாம்பழம் மாதிரி இருக்குன்னு புகழ்வாங்க. பச்சைக்கிளின்றலாம். அப்போ சரிங்க, எங்க அங்கே நீ பச்சைக்கிளின்னு புகழ்ந்தீங்களேங்க. ஆமாம். மீன் குஞ்சுன்னு புகழ்ந்தீங்களேங்க. ஆமாம். கருமையினான்னு புகழ்ந்தீங்களே. ஆமாம். இப்போ எங்கே புகழ மாட்டீங்க? இந்த இப்போ எல்லாத்தையும் விட நல்லா நறுமணம் உள்ள ஊர்லின்னு இருக்காங்கடி, அதுதான் புகழலை. அப்போ அந்த புகழ்ச்சிக்குரியவர்களாக இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் யாருக்கு கருணை தர்றான் தெரியுமா? முதலிலே அல்லாஹ் ரசூலை அறிந்து, அல்லாஹ் சொன்னதை ஏற்று, ரசூல் சொன்ன பிரகாரம் வழிபட்டு, கணவனுக்கு இதாஅத் அன்பாக அவனுடைய அந்த உள்ளத்தில் இடம் பிடித்து, கணவனோடு ஒன்றி, அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை என்று அல்லாஹ் ரசூலை அவர்கள் உள்ளத்திலே வைத்து நல்ல பல அமல் செய்கின்ற பொழுதுதான் தானாக கணவனுடைய அன்பு வரும். கணவனுக்கு மட்டும் பொம்பளைகளுக்கு அன்பு புருஷனை பார்த்தா வந்துடும். ஆனால் புருஷனுக்கு அல்லாஹ் நாடாமல் வராது. நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு அப்படித்தானே? டோன்கர், அதெல்லாம் டோனர் இல்லாத நிலை. ஆகையினால சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நமக்கிடப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்ததை எடுத்து, இஸ்லாம் தடுத்ததை விட்டு, தஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அவைகளை நாம் கடைப்பிடிப்பதற்குண்டான ஒரு அருள் வாழ்வை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு செய்கின்ற கிருபை
அல்லாஹ் நமக்கு செய்கின்ற அருள் சாமானியமானது அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய முழுமையான நிலை நம்மை அடைவதற்கு நாம் பல்வேறான அமல்கள் செய்யணும். இந்த பல்வேறான அமல்களில் மிகச்சிறந்தது அல்லாஹுவை வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, திக்ர் ஃபிக்ர் செய்வது, பொருளாதாரத்தை ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது, மனைவிக்கு ஒரு தர்மம் உண்டு, நியாய தர்மம், தன்னுடைய உடலை தன்னுடைய வாழ்வை அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் அமைத்து கணவனுக்கு அர்ப்பணிப்பது. அப்போ கணவனின் உடம்பு தானாக கனியும். அடித்து படுக்க வைப்பதை விட தானாக கனிய வைப்பதற்கு 2 சாரம்சங்கள் மனைவி மாடத்தில் இருக்குது. ஒன்று, கணவனுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவன் சொன்னதே சிறமேற்கொண்டு வாழ்வது. அது எத்தனை பெரிய நிஅமத்! தானாக ஒரு கணவன் ஒருவரை நேசிக்கின்றான் என்று சொன்னால், தன்னுடைய அன்போடு இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலோடு கலக்கப்பட்டிருக்க வேண்டும், அமல்களோடு உயிரோட்டம் உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பொழுது இவனுடைய உடம்பு அவளோடு இணைந்து அவளும் இவளும் பிணைந்து சொர்க்கத்திலும் அவளை ஹூர்னீனாக ஆக்கப்படுவதற்கு நல்ல பல அமல்கள் தேவை. அவைகளை நாம் செய்ய முற்பட வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பலா மன் கஸப ஸய்யிஅத்தன். ஆம், யார் பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ, வ அக்தஅத் பிஹி, தீமையை கொண்டு வழிகட்டி விட்டார்களோ, ஹதியத்துஹு, அது அவர்களுக்கு தவறுதான். ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். குர்ஆனுடைய ஆயத்துப்பா. என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே வழிகேட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்கு தண்டனை நரகம்தான், மீடேற முடியாது. இங்கே அமலை பற்றியும் கல்வியின் அவசியம் பற்றியும் இத்தாஅத் வழிபடுதலை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். தீயோரோடு வழிபடுகின்ற பொழுது ஒரு காலமும் அவனுக்கு எதுவும் இல்லை. உலகத்தில் வேண்டாம், செல்ஃபோன் வச்சுருக்கலாம், டவுசர் போடலாம், அல்லது கருப்பாக சேப்பாக மஞ்சளாக பொண்ணு கட்டலாம், 1க்கு 4 3 கட்டலாம், காசு இருந்தால். அதெல்லாம் எந்த புண்ணியமும் தராது. வாழ்வு என்பது ஒரு முறை தான். அந்த வாழ்வில் ரசனையோடு இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை சிரமேற்கொள்ள வேண்டும். சிலர்களுக்கு நசீப், அது வேறு விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், யார் நல்ல அமல் செய்து அல்லாஹ் ரசூல் ஏவியதை ஹலால் ஹராமை எடுத்து பேணி நடக்கின்றனரோ, உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாதிகள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் என்ன? நல்ல அமல் செய்து அல்லாஹ் ரசூல் ஏவியதை எடுத்து கல்விமான்கள் சொல்வதன் பிரகாரம் நடந்தால் அவர்களுக்கு ஜன்னத் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இந்த உலகத்தில் சந்தோஷம், கபூரில் வெளிச்சம், மறுமையில் சொர்க்கம். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருப்பார்கள். சில பேருக்கு சந்தோஷம் வந்து போகுது, சில பேருக்கு மன உளைச்சல், சில பேருக்கு நோய் நொடி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அஸ்ஹாபுல் ஜன்னா வ அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபீஹா ஹாலிதூன் என்ற நிலை இல்லாதனால தான். வேதனை நரகம், சந்தோஷம் சொர்க்கம். சுருக்கத்திலே ஒரு டாட், ஒரு பகுதி தான் சந்தோஷம். அதை தக்க வைக்குமானால் அமல் இருக்கணும், குர்ஆன் ஓதணும். குறிப்பிட்ட மக்ரிபுக்கு பிறகு சூரத்து ரஹ்மான், யாசின் தபாரக்கு, சூரத்து ரஹ்மான், வாக்கியா, ஹதீத், முஸம்மில், முத்தஸிர், சூர நூர், தபாரக், அமேத், இவைகளை நாம் ஓதணும். அம்மே தசாஅலூன் அந்த சூரா ஓதி நிரந்தரமாக வரும்போது ஓத 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 நகைகளில் மெருகு போட்டு கற்கள் வைத்தால் எப்படி அந்த சூரிய ஒளியில் மின்னுமோ மிளிருமோ, அது மாதிரி நம்முடைய அமல்கள் நம்முடைய உடம்பில் மிளிர ஆரம்பிக்க 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 நாம் நடந்தால் எதிரி பயப்படுவான். இத்தகு எல்லுருபி நூறில்லா, மூமின்கள் மூமினாத்துக்கள் அல்லாஹ்வுடைய பேரொழியை கொண்டு பார்க்கறதுனால அந்த பார்வையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பயத்தை கொடுப்பான். நாம் ஈமானில் சிறந்தவர்களாக,
அமலில் உயர்ந்தவர்களாக வாழ்வதற்குண்டான அந்த வாழ்வின் தரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதோடு சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ அல்லாஹும் பாரிக்கலனா முடிந்துவிட்டது. ஷாபான் வந்து கொண்டிருக்கின்றது. ரமலான் அடைய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த முழு பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வதோடு ரமலானில் தேவையான அத்தனையும் நமக்கு தந்து 3 விதமான செலவுகள், ஒன்று நமக்கு, ஒன்று ஏழை எளியோருக்கு, ஒன்று சொந்த பந்தம் பிள்ளை குட்டிகளுக்கு, இவர்களுக்கு நாம் நிறைய நன்றாக செலவு செய்யும் ஆற்றலையும் ரமலானிலே அவர்களுக்கு தாராளமாக ரமலானிலே நோன்பு வைப்பதனால் அந்த பிள்ளைக்கு வேண்டிய சத்தான உணவுகளையும் அதற்கு வேண்டிய துணிமணிகளையும், அதாவது இன்றைக்கி நடிகைகள் பேர் போட்டு வருது, அதெல்லாம் எடுக்காதீங்க. இங்கிலீஷில் எழுது. சில பேர் நோன்பு பெருநாளில் போய் நின்று பார்த்தா எல்லாத்துக்கும் முதுகில் எழுதியிருக்கு, படம் போட்டிருக்கு, சினிமா படம் போட்டிருக்கு. ஒருத்தனை கூப்பிட்டு, தம்பி இதை போட்டு தொழுகாதீங்கப்பா சரியில்லைண்டா அவன் கேட்டுக்கிட்டான். அவங்க அத்தான் என்னான்னு கேட்டார். இது நீங்கள் யார் அதை சொல்ல? எங்கள் காசில் எடுத்து போட்டிருக்கோன்றான். அட பரதேசிக்கு பிறந்த வேலை, ஓன் காசு இல்லைடா, அல்லாஹ் கொடுத்த காசு, நாங்கள் சொல்லலைண்டா எங்களுக்கு இருக்குது, நீ போ அல்லாஹ் பார்த்துக்கிறவான் உனைய அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவன் வாழ்வு அவ்வளோதான். அடுத்து கேள்விக்குறி தான். சொன்னதை கேளுங்க. இந்த கட்சியில் சொன்ன மாதிரி சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம் அல்ல, கற்றதை சொல்வோம், அமல் செய்ய வைப்போம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் பாலிக்க பொருளை நிறைந்து அல்லாஹ் ரசூல் நமது கரத்தில் கொடுத்து நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் பிள்ளை குட்டிகளும் சொந்த பந்தங்களும் ஏழை எளியோர்களுக்கும் ரமலானில் அள்ளி கொடுக்க மனம் மகிழ்ச்சியாய் நாம் வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். இந்த ரமலானை செழித்ததாக அருள்மிக்கதாக இந்த ஷாபானையும் ரமலானையும் எங்களுக்கு கொடு. ரஜப் எங்களை விட்டும் சென்று விட்டது, அதில் செய்த பாவத்தை மன்னித்து அந்த ரஜபுடைய முழு தன்மையும் எங்களுக்கு நீ கொடு ரப்பே. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வத்தபியூனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன். எங்களுடைய அகமுக பாவங்களை மன்னித்து எங்களுடைய செயல் திறன்களை அமல்களை அதிகப்படுத்தி நல்ல பல அமல் செய்ய குர்ஆன் ஓத திக்ரு ஃபிக்ரு செலவாத்துகள் அதிகமாக நாங்கள் செய்து உன்னை அடைவதற்குண்டான வழிகளை யா அல்லாஹ் இன்று முதல் எங்களுக்கு எளிதாக ஆக்கி உடலிலே ஆக்கத்தையும் சக்தியையும் ஆர்வத்தையும் கொடுத்து இராக்காலங்களிலே வணங்கும்போது சோம்பேறி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் விழித்து மிக விழிப்புணர்வோடு அமலோடு அமல் செய்ய எங்களுக்கு நீ பாக்கியம் தா. தஹஜ்ஜத்தை இடைவிடாமல் தொழுவதற்கும் நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்வதற்கும் எங்களுக்கு ஆற்றலை கொடு. நல்லவர்களுடைய நட்பை அதிகப்படுத்தி கொடு. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதி முடிவை ஹுஸ்னுல் ஹாத்திமா நல்ல முடிவாக ஆக்கு. முன்பின் நஜீஸை நீக்கி குர்ஆன் கையில் ஏந்தி ஓதி ரசூலுல்லாவை பார்த்து அவருடைய கரங்களையும் வதனங்களையும் கால்களையும் முத்தமிட்டு பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹை நிறைவு செய். அதுவரை எங்களுக்கு ஆயுளிலே பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நல்ல பல அமல் செய்யும் வாய்ப்பை வழங்கு. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.